நண்பர்களே, நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னுமே சிஆர்டி டிவி யூஸ் பண்ணுறாங்க. இந்த பழைய காலத்து டிவி. அவங்க ஸ்மார்ட் டிவியாக மாற்றணும், ஸ்மார்ட் டிவி வாங்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஆனால் அவங்களோட வசதி ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கும். கடந்த 40 வருஷமா இல்ல 23 வருஷமா ஒரு திட்டம் போட்டேன். அந்த திட்டத்துக்கான வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உனக்கு தர்றது இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பழைய கலைஞர் டிவி, அதாவது கவர்மெண்ட் டிவி ஸ்மார்ட் டிவியாக எப்படி மாற்றுறதுங்கிறது. இது ஏற்கனவே நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதையே கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதையே அது நல்லா இருக்குங்காட்டி தான் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இல்லைன்னா இதை சொல்லிக்க மாட்டேன். இது நல்லா ஒர்க் ஆகுது. நல்லா இதில் யூடியூப்பு, ஆண்ட்ராய்டில் இருக்கிற எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் தான். இது ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸ்னு சொல்லுவாங்க. இது நான் இங்கே பொள்ளாச்சியில் ஷாப்பில் வாங்கினேன், எலக்ட்ரானிக் ஷாப்பில் 1800 ரூபாய்க்கு முதல்ல வாங்கினேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இதோட விலை என்னன்னு தெரியலைங்க. இது இதிலிருந்து அவுட்புட் இந்த ஜாக் வழியை எடுத்து நம்ம இந்த கேபிள் வச்சு கொடுக்க போகிறோம். டிவிக்கு ஏவி இன்புட்டில் கொடுக்க போகிறதுக்கு அது ஏற்கனவே பவர் ஆன் பண்ணிட்டோம். அதுக்கான ரிமோட்டு தான் இது. இந்த ரிமோட்டில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்காது. நம்ம வேணும்னா கீபோர்டு மவுஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு இன்டர்நெட் போட்டு கொடுத்துருக்காங்க, HDMI அவுட்புட் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பியை மட்டுமே 4 கொடுத்துருக்காங்க. சைடில் 3ன்னா இங்கே 1, அப்புறம் ஆடியோ அவுட்புட்டு ஏவி ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் SD கார்டு போடுற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் ஒன்றும் இல்லை. அதில் ஃப்ரண்ட் சைடில் தான் பார்த்திங்கன்னா ரிமோட் வைக்கிற மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பழைய டிவி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இது ரொம்ப அருமையாக ஓடிட்டுருக்குது. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட்டில் ஒன்றுமே இருக்காது, ப்ளைனாக இருக்கும். இது ஆனில் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் லைட் எரியுது. இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறது காட்டிடுவாங்க. நம்ம கேபிள் மூலம் இது கனெக்ட் பண்ணி விட்டு வந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுத்தாச்சு. செட்டாப் பாக்ஸும் கொடுத்துருக்கோம். இதிலே தான் அதிலே நம்ம ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸும் கொடுத்துருக்குறோம். ரெண்டுமே ஒர்க் ஆகிற மாதிரி, ரெண்டுமே ஏவி இன்புட்டில் தான் டிவி கொடுத்துருக்குறோம். இது பார்த்திங்கன்னா இப்போ செட்டாப் பாக்ஸில் ஓடிட்டுருக்குது சேனலு. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சேனல் மாற்றி காட்டிட்டேன். இது ஏவி பின், அது மாதிரி டிவி கொடுக்குறது. அதுக்கு ஜங்ஷன் இருக்குது, ஏவி ஹப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி. அதில் நம்ம 3 இன்புட்டு ஒரு அவுட்புட் கொடுத்துக்கலாம். அந்த இன்புட் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு அந்த சுவிட்ச் இருக்கும் சென்டரில் பாருங்கள். அந்த சுவிட்சை வச்சு நீங்கள் எதை வேணால் மாற்றிக்கலாம். எந்த போர்ட் வேணுமோ அந்த போர்ட்டுக்கு மாற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா அது அவுட்புட்டு. அது அந்த சைடு வர இன்புட்டு. அந்த சைடு சுவிட்ச் தள்ளணும்னா, இந்த பக்கம் தள்ளணும்னா இங்கே வர இன்புட்டு. சென்டரில் வச்சோம்னா இங்கே வர இன்புட்டு. அது அவுட்புட் போய் டிவியில் கொடுத்துருவோம். டிவி கனெக்ஷன் இதில் ஓடிட்டுருக்குது. அது பாருங்கள், செட்டாப் பாக்ஸ் தான் இருக்குது. இப்போ நான் என்னென்னா சுவிட்ச் மாற்றி காட்டிடுறேன். நம்ம ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸ் ஆனில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளூ கலர் லைட் எரியுது. ஒரே டைம்லேயே ஸ்மார்ட் டிவியும் யூஸ் பண்ணிக்கலாம், டிடிஹெச்சும் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சுவிட்ச் மாற்றினோடனே பாருங்கள் அந்த டிஸ்பிளே அந்த மாதிரி வருது. இப்படி தான் இருக்கும் டிஸ்பிளே. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமோட்லேயே நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுனால நம்ம எது வேணுமோ செலக்ஷன் பண்ணிக்கலாம். அந்த ரிமோட்டில் வச்சு பார்த்தீங்களா தெரியும் நான் மூவ் பண்ணுறது. ப்ளே ஸ்டோர் இருக்குது, ப்ளஸ் ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம என்ன ஆப்ஸ் வேணால் ஏற்றிக்கலாம். ஒரு டிவிக்கு, சாதா டிவிக்கு எவ்வளோ தெரியுமோ அந்தளவுக்கு ஆண்ட்ராய்டு ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இதில். பாருங்கள், செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். அடுத்து கோடின்னு ஒன்று இருக்குது மேலே, பிளேயரு. இப்போ ஆப்ஸ் பண்ணியிருக்கேன். ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஸும் நம்ம என்னென்ன இன்ஸ்டால் பண்ணலாமோ அது எல்லாமே ப்ளே ஸ்டோரில் போய் எடுத்துக்கலாம். அதிலே டிவியில் இருக்கிறது. நம்ம மொபைலில் இருக்கிறது சப்போர்ட் ஒரு சிலதை சப்போர்ட் பண்ணோம். மற்ற எல்லாமே வேணும்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அங்கேயே ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் இருக்குது, ஜியோ டிவி, யூடியூப் இருக்குது.
ஜூம் இருக்குது. நம்ம ஜூம் யூஸ் பண்ணணுன்னா வெப் கேமரா வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். அதில் யூஎஸ்பி போர்ட் இருக்கு இல்லையா, அதில் வெப் கேமரா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செட்டிங்ஸில் போனோம்னா ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறது அதிலே வரும் பாருங்கள். இந்த மாதிரி அதில் நம்ம ஒய்ஃபை கனெக்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதில் இதில் ஆன் பண்ணிக்கிறது. செட்டிங்ஸ் ஃபுல்லாகவே நிறைய இருக்குது. அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்குது. மொபைலில் என்னென்ன பேசிக் மொபைலில் என்னென்ன வருமோ எல்லாமே இருக்குது. இது வந்து 1 GB ரேமு ப்ளஸ் 8 GB இன்டர்னல் மெமரி. ஒரே டைம்லேயே உங்களுக்கு கேபிளும் டிடிஹெச்சும் பார்த்துக்கலாம். செட்டாப் பாக்ஸோடது பாருங்கள் எப்படி மாத்திரம் பாருங்கள். செலக்டர் சுவிட்சு பாருங்கள் மாற்றிட்டேன். அவ்வளோதான், ஒரு சுவிட்சு தான். அப்படியே மாற்றினமும் முடிஞ்சிச்சு. அந்த யூஎஸ்பி ஹப்பு ரொம்ப ஜாம் ஆகுது. ஏவி ஹப்பு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 200 ருபீஸ் வரும்னு நினைக்கிறேன். அதுதான் வாங்கினேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை. அவ்வளோதான் வரும் அதோட ரேட்டு. பாருங்கள் இப்போ வந்து சேனல் ஓடிட்டுருக்குது. இப்போ அடுத்து வந்து யூஎஸ்பி கனெக்ட் பண்ணிட்டோம். பென்ட்ரைவ் ஒன்று போட்டிருக்கேன், அதில் ப்ளே பண்ணி காட்டிடுவாங்க. நம்ம கலைஞர் டிவியில் வந்து, அதாவது கவர்மெண்ட் டிவியில் வந்து பென்ட்ரைவ் போட்டு ப்ளே பண்ணுறங்கிறது வந்து சாத்தியமாக என்னங்கிறது நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கே வந்து சாத்தியங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், பென்ட்ரைவ் போட்டு அதில் ப்ளே பண்ணுறேன். மீடியா பிளேயர்னு நினைக்கிறேன். மீடியா பிளேயரில் போனோம்னா கரெக்டாக வரும். அதில் வரல, இன்னொரு மீடியா பிளேயர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அதில் வந்தால் கரெக்டாக வந்துடும். அதில் மூவிஸ் இருக்குது, ஃபோட்டோஸ் இருக்குது, ஆடியோ, இந்த மூவிஸு வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவில் இருக்கிற வீடியோ ஒன்று ப்ளே பண்ணி காட்டுறேன். ஆனால் சம்திங் ஹியூஜ் சார். கண்டெய்னர் எடுத்ததும் உள்ள ட்ராக் இருந்தது. இந்த சப்டைட்டில் வருது, அதை கட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதிலே செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸில் போய் நம்ம கட் பண்ணிக்கலாம். அதில் சப்டைட்டில் கட் பண்ணுறது, ஆடியோ சரௌண்டிங் மாற்றுறது. அதை நீங்கள் ஹோம் தேட்டரில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் அந்த ஆடியோ ஆப்ஷன்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் ஆகும் உங்களுக்கு. இது சாதா டிவிங்கனால உங்களுக்கு அப்படி தெரியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடியோ ஃபைல்ஸ் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். அதில் இது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுது. பென்ட்ரைவ்லேருந்து எல்லாமே போட்டுக்கலாம். வைஃபை கனெக்ட் பண்ணி யூடியூப்பில் ப்ளே பண்ணிக்கலாம். சக்ஸஸ் ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்கள் வந்து தேவையானவங்க இதை யூஸ் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கான ஐடியா என்னங்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சாதாரண கவர்மெண்ட் டிவிலே யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே. ரொம்ப நன்றி. நீங்க யாரோ எவரோ யார் ஒத்தவில்லையோ, உங்ககிட்ட சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல. படுத்துறாயா